ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூசியாவை காமிக்கிறாங்க. அவங்க ஷூருவை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் தலையில் அங்கே பாட்டில் வச்சு அடித்ததுமே அவள் அப்படியே மயக்கமாயிடுறா. அவளை கொண்டு போய் அங்கே அப்படியே அவங்க புதைச்சிட்ருக்கும்போது, சிஸ்டர் நீ என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே அவங்க வேகமாக தூக்கி போட்டு அவளை அடிச்சுட்டு, நீ செத்து போயிரு, நீ போயிட்டேன்னா இந்த குடும்பத்தில் யாருமே உன்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, நான் இந்த குடும்பத்தோட ஆசை பொண்ணாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த குடும்பமே என்னோடது தான் சொல்கிறான். ஸோ உன்னை யார் நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நம்ம பேசினது அவங்க பிரதர் எனக்கு இருக்கிறது ஒரே சிஸ்டர்ன்னு சொன்னது, அவங்க அப்பா எனக்கெல்லாம் நீ பொண்ணே கிடையாதுன்னு பேசினது, இது மட்டும்தான் ஹீரோயின் கண்ணு முன்னாடி அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அவள் அப்படியே இறந்து போயிடுறா. டக்குன்னு பார்த்தா அவள் 2013 அவள் ரிட்டர்ன் வர்றா. ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நான் என்ன இப்போ ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னா நான் திரும்ப ரீபான் ஆகி வந்திருக்கேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்புறம் கொலை பண்ணாலே நான் எப்படியே உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. ஸோ ரியலைஸ் ஆகிடுது 10 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்கோம் இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தப்பன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க அப்பா அங்கே கோவமாயிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ அவளை போட்டு அடித்து புள்ளி பண்ணியிருப்ப, அவள் மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பமே தீயில எரிஞ்சு போயிருக்கும், அவள் உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அவங்க அம்மாவுமே நீ எல்லாம் என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயினுக்கு போன ஜென்மத்தில் அவள் கொலை பண்ணிட்டு சிரிச்சது தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. டிசிப்ளின் இவளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு அவங்க அப்பா பேசினதுமே அவங்க பிரதர் விளக்கமாரி எடுத்துகிட்டு கொடுக்குறான் அடிக்கிறதுக்கு. அப்போ அவங்க அப்பா அடிக்க போனதுமே கையை பிடிச்சிக்கிறா. என்ன தைரியம் தான் என் கையை பிடிப்பேன்னு சொன்னதும் பிடிச்சி தள்ளி விட்டதுமே, சிஸ்டர் நீ எப்படி பேரண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசலாம் பாங்க. அதை கேட்டு ஹீரோ ஒரு அடாப்டட் பொண்ணுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வாயா, அதுக்கு மேலும் இது உன்னோட ஃபேமிலியாப்பா அப்படின்ற சொன்னதும் அவள் நக்கலை அப்படியே அவளை பார்த்தாங்க சிரிக்கும்போது கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சி விட்றா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது உன்னை என்னோட சேர்ந்து கம்பேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நீ என்ன பண்ணிட்டுருக்கா, அவள் நீ இப்படி பண்ணுற கொடுமையினால தான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறான்னு சொன்னதும் அப்படியா வேணா சேர்த்து வேணா போக சொல்லுங்களேன், எதுக்காக இவ்வளோ ட்ராமான்னு சொல்லும்போது என்ன பொண்ணு நீ எப்படி பேசுறீங்க அப்படின்றத சொல்லும்போது திரும்பவுமே போட்டு கன்னத்தில் அரைஞ்சி விடா. இந்த அடி எதுக்கு தெரியுமா, வீட்டில் எப்போ பார்த்தாலுமே பொய் பேசுறது, தீயை கொளுத்தி விட்டுட்டு நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றினேன்னு பொய் சொல்லிட்டுருக்க, பண்ணது யார் நான் தானே அவ சொல்கிறா. அவங்க அப்பா அங்கே அந்த விளக்கமாக வச்சு அடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ அவன் மேலே கையை ஒப்பன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவளை போட்டு அரைஞ்சிட்டு இந்த அடி எதுக்கு தெரியுமா, எப்பயும் நீங்கள் ஆபத்தில் வச்சுட்ருக்கணும், போய் பேசிட்டு எப்போ பார்த்தாலும் நீ ஏன் மேலே கை நீட்டி பேசுகிறதுக்குன்னு சொல்கிறா. அவங்க அப்பா இன்னும் கோவமாயிட்டு உன்னெல்லாம் வளர்த்ததே தப்பு, உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே தப்பு, அவளை நாங்கள் வளர்த்த பொண்ணு அப்படின்ற சொன்னதும் அந்த ஆள் கோவமாயிட்டு அடிக்க போனதுமே விலகிக்கிட்டதும் மகளை போட்டே அடிச்சிடுறாரு. உங்கள் பொண்ணை நீங்களே அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டா அடிக்க போனால் கையை பிடிச்சி அங்கே தள்ளி விட்றா. ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அவங்க அம்மா கோவமாயிட்டு கத்திட்டுருக்காங்க. எதுக்காக நீ அப்பாவை தள்ளி விட்டேன்னு சொல்லுதும் ஐயோ நான் என்னப்பா பண்ணேன், அந்த ஆளே அடிக்க கீழே போய் விழுந்துட்டாரு, வேணா போய் காப்பாற்றேன் அப்படின்றத சொல்லிட்டு வாய் முடுறா கிளவான்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கா. அதை கேட்டுட்டாங்க எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. இந்த வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து என்னமோ பரிதாபப்பட்டு வாழ்க்கை கொடுத்த மாதிரியே எல்லாருமே பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்களே, தேவையில்லைன்னா எதுக்காக கூட்டிகிட்டு வர்றீங்க, நீங்கள் என்னடா என்னை வேணான்னு சொல்கிறது, இதுக்கப்புறம் நான் உங்களை வேணான்னு சொல்கிறேன், எனக்கு நீங்கள் தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அந்த குச்சை பிடிங்கி போட்டுட்டு அவப்பாட்டு அங்கே இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த உறவு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு நெஞ்சு வலி வந்துட்டுருக்கு. போகும்போது ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. இந்த குடும்பத்தில் யாருமே என்னை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, எப்பயுமே என்னை புள்ளி பண்ணிட்டு தான் இருக்காங்க, நான் பேசாமல் என்னோட வளர்த்த பாட்டே போயிடுறேன், என் உயிரை கொடுத்து நான் ஃபயரில் அவங்கள காப்பாற்றி என் கையில் இப்படி தழும்பா இருக்குது, பட் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, ரூரு தான் காப்பாற்றினேன்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ கண்ணுக்கு முன்னாடி போன ஜென்மத்தில் அங்கே ஒரு நியூஸ் எல்லாமே போயிருக்கு. என்னென்னு பார்த்தா கோல்டோட விலை பயங்கரமாக ஏறப்போகுது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவங்க எல்லாமே பெரிய லெவலுக்கு ரீச் ஆகலான்னு. அதுக்கப்புறம் ஒரு சிங்கர் காம்படிஷனுமே இருக்குது, அந்த பிளாட்ஃபார்மில் கலந்துக்கிட்டா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போன நியூஸ் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பாக போன டைம் நான் செத்து போயிட்டேன் எதையுமே பண்ணாமல், ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாத்தையும் சக்ஸஸ் ஆக்குவேன்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணுறா. இங்கே அவங்க வளர்த்தப்பாவை காமிக்கிறாங்க. இன்றைக்கி அவளோட பர்த்டே, நான் போய் அவளுக்காக பர்த்டே கேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனால் ஹீரோயின் அங்கே வந்துடுறா. எப்போமா வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னதும் அப்பா என் பர்த்டே எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. எங்கள் வீட்டில் அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு கவலைப்படாதீங்க,
நீங்கள் சாப்பிடுங்க, அவள் வரட்டும் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாங்க சிஸ்டர் நீ கவலைப்படாத, உன் உடம்புல இருக்க இந்த தழும்புகள் எல்லாமே காத்திரலாம் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அவங்க பெரிய பிரதர் ஜி அங்கே வந்திருக்கான். என்ன வந்துட்டாளா, அவளை அப்படியே நீடன் பண்ண வை, அவள் வந்து மரியாதையாக ரூரு அப்பா எல்லாத்தையுமே சாரி கேட்க சொல்லுன்னு சொன்னதும், அவளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, எங்கே போனான்னு தெரியலன்னு சொன்னதும், ஓ இந்த வயசுல வீட்டை ஓடி போகிறாளா, எப்படிப்பட்ட மோசமானவன் சொல்லிட்டு பயங்கர கோவமாயிட்டு திட்டிச்சிருக்காங்க. அந்த ஆள் பார்த்தா பயங்கர கோவமாயிட்டு பேசுகிறாரு. அவள் போய் தொலையட்டும், அவளுக்கெல்லாம் அப்பாவை இருக்கிறது நான் பேசாமல் இருக்கலான்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பிரதர் பார்த்தா நம்மளுக்கு ரூருவே போதும்பா அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே ஜி மட்டும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் நம்மளோட சிஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டு நம்பர் கேட்குறான். ஒவ்வொருத்தவங்ககிட்ட கேட்டால் யாருக்கிட்டையுமே நம்பரே இல்லை. எவ்வளோ தூரத்துக்கு அவளை கேர் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. ஒரு ஃபோன் நம்பர் கூட வந்துட்டு இல்லாமல் தான் இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு தங்க பிஸ்கட் வாங்கிட்டு வந்து வைக்கிறா. அதை பார்த்துட்டு எப்படிமா இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா அந்த லேண்ட் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணதில் தான் வந்துச்சுன்னு சொன்னதும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, கொஞ்சம் நாளில் பாருங்கள் இந்த கோல்டோட விலை ரொம்பவே அதிகமாகும், வேறு லெவலுக்கு வந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா, பெரிய பணக்காரவங்களாயிடலாம் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அங்கே ஸ்கூல் டீச்சரை போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே அவங்க சிஸ்டரை பற்றி கேட்டதும், அந்த பொண்ணு கிளாஸை அட்டன் பண்ணலையேப்பா, ரூரு தான் வந்துட்டு எப்பயுமே உங்கள் பொண்ணுன்னு எல்லாருக்குமே தெரியும், அவளை பற்றி எதுவுமே தெரியாது, அவள் எங்கே போனாலுமே ஒரே யூனிஃபார்ம் தான், அந்த பூவர் ஸ்மெல்ன்றதை அவன் மேலே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் அவள் நல்லா படிக்கிறவ தான், பட் என்னாச்சு அவள் வந்துட்டு என்ன வியர்டாக தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா எப்பயுமேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அப்போ அங்கே அவள் என்னோடய சிஸ்டர்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் சிஸ்டர்னு சொல்லும்போது அந்த ரூரு வந்து வெளியே இருந்து அதெல்லாமே கேட்டுடுறா. அவளுக்கு ரொம்பவே இங்கே ஷாக்காகி போயிடுது, என்ன சிஸ்டர் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னு. இந்த குடும்பத்தோட ஒரே பொண்ணுன்னா அவன் மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும், பட் ஜியாசியை பற்றி யாருக்குமே தெரியாதேப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. உங்கள்கிட்ட நம்பர் இருந்தால் நீங்கள் கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். இல்லைப்பா அவங்க நம்பரில் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது, ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணு ஒரு ஷூக்காக காம்படிஷன் பண்ணி அது வந்து காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போக வேண்டியதாயிருச்சு, நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியதாயிருச்சு அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த காம்படிஷனில் கலந்து வின் பண்ணி அந்த இவனுக்காக தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா கிஃப்ட் கொடுக்கலான்னு. இப்போ எதுக்காக ரூம்குள்ளே வந்தேன்னு சொன்னதும், உங்களுக்காக தான் பிரதர்ன்னு செட்டு கொடுத்தா, இந்த ஷூவை தூக்கி டஸ்ட்பினில் தூக்கி எரிஞ்சிட்டு மரியாதை ரூமை விட்டு வெளியே போ, உள்ளே வர வேலையெல்லாம் வைக்காத அப்படின்ற செட்டு அசிங்கப்படுத்தியிருக்கான். ஸோ உனக்கு இதை நினச்சிட்டு இப்போ ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, சார் என்னாச்சு அப்படின்றத சொன்னதுமே, இல்லை நான் வந்து யாருமே அவளை கேர் பண்ணாமல் விட்டோமே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. கால் பண்ணி அவளை பற்றி விசாரிக்க சொன்னதுமே இவளுக்கு ரொம்ப டவுட் ஆகிடுது. என்ன விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருவேளை டவுட் எதுவும் வந்துருச்சா, கண்டிப்பாக அவளை நான் வந்து இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்கிறா. அங்கே தங்கத்தோட ரேட்டு பார்த்தா அல்டிமேட்டாக ஏறிட்டுருக்கு. அப்பா பாருங்கள் நம்ம வந்துட்டு பெரிய லெவலுக்கு ஆளாக போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஸோ அப்போங்க அவங்க கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே அடிக்கிறதுக்கு வந்ததுமே, டாகெல்லாம் வீட்டுக்குள்ளே அனுமதி கிடையாது வெளியே போன்னு சொன்னதும், நீ ஃபயர்லலாம் காப்பாற்றின என்ன பண்ணுறது, அவங்க என்ன தான் காப்பாற்றினேன்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லும்போது, அவங்க அப்பா மரியாதையை வெளியே போன்னு சொன்னால் அந்த பாடி கார்டு வந்து அடிக்க வர்றான். இங்கே ஜியை பார்த்தா அங்கே எப்பயுமே நம்ம அவளை பற்றி கவலையே படாமல் எல்லாமே ரூருக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். யூனிவர்சிட்டியில் கூட என் சிஸ்டர் நம்மளுக்கு தெரியலை, ரூதா அந்த குடும்பத்தோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கே, அப்போ என்னன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணா. அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது கூட அவளை தனியாக தான் நிற்க வச்சுருக்காங்க. அவள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவமானப்பட்டிருப்பா கவலைப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு கவலையாயிட்டுருக்கு. கால் பண்ணி சார் இப்படி அவங்க லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் சொன்னதுமே, அப்படின்னா கண்டிப்பாக அவள் ஏதோ கஷ்டத்தில் இருக்கா, அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவன் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். இங்கே ஹீரோயின் பார்த்தா பாட்டில் உடச்சிருந்தால் கழுத்தில் கலந்து வச்சு மிரட்டிட்டுருக்கா. இப்போ மரியாதையாக ரூமை விட்டு வெளியே போகலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டாங்க. அவள் இப்போ வந்துட்டு என்ன நீங்கள் திரும்ப அந்த ஃபேமிலிக்குள்ளே வரணும்னு பார்க்குறீங்களான்னு சொன்னதும், எனக்கு எதுக்கு அந்த ஃபேமிலி, எனக்கு தேவை கிடையாது, இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கோமே நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்தா, ஓ நீ வந்து ஒரு அடாப்டராக இருந்து நீ என்னோட இடத்த ரீப்ளேஸ் பண்ண பார்ப்பையான்னு சொல்லும்போது, பொறுமையாக பார்த்துட்டே நீ இதுக்கப்புறம் திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சு அங்கே கீழே தள்ளி விட்டுறா. அப்போ கரெக்டாக அங்கே ஜீ வந்துடுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ அந்த பொண்ணை போய் அடிக்கிற அப்படின்றத சொன்னதும், நீங்களாம் எதுக்காக இங்கே வர்றீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அவன் அங்கே வந்துட்டு தடிக்க விழுந்து அவன் மேலே போய் விழுந்ததுமே பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. என்னப்பா பிரதர் காப்பாற்ற வருவான்னு பார்த்தா
உன்னை போட்டு அடி விழுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த பாடி கார்டு கட்டையை மறைச்சிக்கிறான். பிரதர் நான் இவளை வந்து வீட்டுக்காக கூப்பிட்றதுக்கு வந்தா இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் உங்கள் அப்பாவுக்கு ஷாக் ஆகுது, எவ்வளோ பெரிய போய் பேசுகிறான்னு. நீ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படின்றத சொன்னதும் உன்னோட அடாப்டட் சிஸ்டர் பேச்சை கேட்டுக்கோ, நான் வந்து எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும், சரியான ஃப்ராடு தானே, இவ பேசுகிற பொய்யை தானே நீங்கள் நம்புவீங்க, எனக்கு யாருமே தேவை கிடையாது, தயவு செஞ்சு இங்கேருந்து நீ போயிரு அப்படின்றத சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் போதும் உங்களோட சேர்ந்து நான் வந்து கேம்லாம் இதுக்கப்புறம் ப்ளே பண்ண விரும்பலை, மரியாதையாக ரூமை விட்டு வெளியே போங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. இப்போ இந்த பாடி கார்டை எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா, என்னை அடிக்கவான்னு சொன்னதுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு நம்பிடுவானோ என்னமோன்னு பார்த்தா சீனி ஃபஸ்ட்டு வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்றத செட்டு கூப்பிடுறான். பட் ஆனால் அங்கே உடனே இவ பிரதர் நீங்கள் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் வந்து சும்மா வந்து நடிச்சிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் வெளியே போ அப்படின்றத சொல்கிறா. அவங்க அப்பா கூட போனதுமே கையில் பார்த்தா அங்கே தழும்பு இருக்கா, அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகிட்டு இது எப்படி இந்த தழும்பு வந்துச்சு, அப்போ வந்து நெருப்பில் இருந்து காப்பாற்றினது அப்படின்றத சேர்த்து அவன் கேட்டதுமே இவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவங்க அப்பா அங்கே கோவம் ஆகிட்டு அவனை கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடாரு. நான் உன்னை அந்த வீட்டுக்குள்ளே விட்டதே தப்புமா, பேசாமல் அப்பாவே வச்சுருக்கணும், அங்கே அனுப்பின வசதி தானே இப்படி ஆகிருச்சு, என் பிள்ளைய நான் எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்தால் என் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு அவருக்கு. மரியாதை வெளியே போங்க அப்படின்ற சொல்கிறாரு. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன்னு அவ சொல்கிறான். வீட்டுக்கு போகலான்னு சொன்னதுமே இந்த தழும்பு கூட வந்து மறைஞ்சிரும், பட் ஆனால் நீங்கள் பண்ண விஷயங்கள் எப்பயுமே மறக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சவகாசம் கிடையாதுன்னு சொல்லி எல்லாமே போட்டு கையில் கொடுத்துடுறா. எல்லாமே முடிஞ்சு போச்சு, எந்த ஒரு கனெக்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஸோ அப்போ விஷயம் காமிக்கிறாங்க. பிரதர் நீங்கள் எப்பயுமே வந்து லஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு அப்பா பேசிகிட்டு இருந்தார், இந்தாங்க உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் கொண்டு போங்கன்னு சொன்னால் அவனுக்கு கால் வந்ததுமே இவன் கண்டுக்காமல் அதை வாங்காமல் கூட போயிருக்கான். பார்த்துட்டு அவன் கவலையாயிட்டு நீ வீட்டுக்கு வா நான் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன் எல்லாமே வந்து சரியாயிருன்னு சொன்னதும் எனக்கு எந்த அப்பா அம்மாவும் கிடையாது, எனக்கு யாரும் இதுக்கப்புறம் தேவையும் கிடையாது, நீங்கள் இவ்வளோ வச்சுட்டே வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்றத செய்யிட்டு ரொம்ப கோவப்பட்டதும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ இந்த பேப்பர்ஸை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இங்கே மொத்தமாக எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம்தான் செய்யிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. கால் வலிக்குதா வான் சைட்டு அவன் அங்கே வந்து தூக்கிட்டு போகிறான். வீட்டுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வர்றா. அப்பா உங்களுக்காக சர்ப்ரைஸ் அப்படின்றத சொல்கிறா. பார்த்தா புதுசாக அங்கே வந்துட்டு வீடெல்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஸோ அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு, இப்போ இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறவங்களுக்கு 6.66 மில்லியன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நானுமே கலந்துக்கிறேன்னு சொல்கிறா. இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, வீட்டை விட்டு போய் அவள் இன்னும் வந்திருக்கா பார்த்தீங்களா அப்படின்ற சொன்னதும் இவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சுக்கு. என்னடா பேசுகிறாங்கன்னு நான் போய் வந்து மன்னிப்பு கேட்டுருவாமான்னு சொன்னதும் நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குறா, அவள் உன்னை தான் அடித்து அசிங்கப்படுத்தியிருக்கா, அவள் கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அங்கே கோவப்படுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஜீ சொல்கிறான் நம்ம யாருமே அவளை புரிஞ்சுக்கவே இல்லைம்மா அப்படின்றத சொல்லிட்டு பிரதர் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் ஆமாம் அவள் வந்துட்டு உண்மையிலே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். எப்போ இருந்தாலும் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. வர்றா இந்த ட்ரெஸ்ஸை கூட நீங்கள் ஒழுங்காக அயன் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. லீவ் வர்றா என்ன வந்துட்டு என்னோட கார் எதையுமே நீங்கள் ரெடி பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொன்னதும் உடனே அந்த நானியை பிடிச்சி திட்டுறாங்க. என்ன ஒரு வேலையை நீங்கள் ஒழுங்காக பண்ண மாட்டீங்களான்னு. மேடம் நான் என்ன பண்ண முடியும், எல்லா வேலையுமே மேடமே வந்து கூட சேர்ந்து இருந்து பண்ணுவாங்க, ஒரு சர்வெண்ட்டாக நான் வந்து எப்படி பண்ண முடியும், எனக்கு என்ன 10 கையாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா அவள் இந்த வீட்டில் இல்லைன்னா எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ட்ரெஸ் எல்லாமே துவைக்கிறது அயன் பண்ணுறது அதுக்கப்புறம் கார் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் அவங்களே பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதும் அதை நான் அவங்க அம்மா சொன்னதும் நான் உண்மை தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் வந்து காலையில் எழுந்திரிக்காமல் ரொம்ப நேரமாக தூங்குவீங்களேன்னு சொல்கிறாங்க. அப்பாங்க அவர் உடனேவும் நம்ம வந்துட்டு ஒரு மெய்டு வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவள் காரை வந்து பிரேக் எதுவும் கட் பண்ணியிருக்காம போய் வந்து செக் பண்ணி பாருங்கன்னு அவங்க பிரதர் லீட்ட சொன்னதுமே நம்ம ஜீ கோவமாயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு யாருக்குமே மனசில் தோணாமல் என்னென்னத்தையும் இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க, அவளை பற்றியே தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. அவங்க அம்மா நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறாங்க. போதும் இதுக்கப்புறம் யாருமே அவளை பற்றி பேச வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே கோவமாயிட்டு அந்த ஆள் மூஞ்சி அப்படியே வந்து போட்டா வெடிச்சிடும் அப்படியே வச்சுட்டு இருக்காரு. உடனே அப்பா நான் நெக்ஸ்ட் வீக் அந்த நியூ காம்படிஷனுக்கு என்ட்ரி ஆகிட்டேன், இந்த மியூசிக்கலில் வந்துட்டு வின் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய காசு கிடைக்கும், அந்த காசை வச்சு நம்ம பெஸ்ட்டாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சிடலாம்ப்பான்னு சொன்னதும் அவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஜீ அங்கே வெளியே போகும்போது அங்கே நானி வந்து இந்த வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு அவங்க மேலே அக்கறை இருக்குன்னு எனக்கு
தெரியும், இந்தாங்க டைரி அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அப்பாட்ட அங்கே மியூசிக் எல்லாமே ப்ளே பண்ணி காமிச்சிட்ருக்கா. அவங்க அப்பா அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுறாரு. அவள் எழுதியிருக்கா. அதை பார்த்துட்டு உண்மையிலேயே இதை நீயாமா எழுதுனன்னு சொன்னதும் ஆமாப்பான்னு சொன்னதுமே அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு நீ எல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டதுமே அவளுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சிருக்கு. அதுக்கப்புறம் மிஸ்டர் வாங்க காமிக்கிறாங்க. சோல ரூருவோட சாங் ரொம்ப நல்லா இருக்குது, அவ்வளோ நம்ம வந்து காம்படிஷன் வின்னராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போங்க அந்த பேப்பர்ஸ் கீழே கிடைக்கவுமே எடுத்து பார்த்தா யார் இதை ரைட் பண்ணது, ரொம்ப சூப்பராக இருக்குது, 10 வருஷத்துக்கு நான் பீக்கில் தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யாருன்னு கேட்டால் அது இவங்க தான் சொல்லும்போது ஹீரோயினை பார்த்துட்டு நீ அம்மா அப்படின்ற சேர்த்து அவர் ஷாக் ஆகிட்டு இருக்காரு. அப்படின்னா நீ என் கூட சேர்ந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும், இந்த இன்விடேஷன் கொடுத்து நீ உள்ளே வந்து அட்டன் பண்ணலான்னு சேர்த்து கொடுக்குறாரு. ஸோ அப்போ அவங்க அந்த எல்லாத்தையுமே படித்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட் டைம் என்னங்க கூட்டிகிட்டு வந்தப்போ எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நான் என்னோட பிரதரோட ரூமுக்குள்ளே போய் அவர் பார்த்தேன்னு எழுதியிருக்கான். அவங்க உள்ளே வந்துட்டு எதுக்காக நீங்கள் உள்ளே வந்தேன்னு சொன்னதும் இல்லை பிரதர் நான் சும்மா தான் பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது அங்கே காலில் வந்துட்டு ஷூவெல்லாம் அழுக்காக இருக்கிறத பார்த்துட்டு வாங்கம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இவ்வளோ வந்து வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவங்க வேகமாக ஷூவை கழட்டிட்டு சாரி சொல்கிறா. ஷூ சாக்ஸ் எல்லாமே கிழிஞ்சு போயிருக்கும், காசை தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு வெளியே போங்க, போய் உனக்கு தேவையானதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணியிருக்கான். இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஒரு சிஸ்டரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு என்னென்னு தேவைக்கூடாதுன்னு புரியாமட்டமேன்னு சொல்லிட்டு அழுக வந்துட்டுருக்கு. வந்து ஷீ ஃபுட்னா பிடிக்காது, பட் பிரதர் சாப்பிட சொல்கிறாங்க, ஃபேமிலியோட சேர்ந்து நான் சாப்பிட்டேன், எனக்கு அப்போ வாமிட் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு, நைட் ஃபுல்லாமே ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சுன்னு எழுதியிருக்கா. அங்கே அவளுக்கு வாமிட் எல்லாமே வந்திருக்கு. அப்பயுமே இவங்க அருவருப்பாக பார்த்துட்டு என்ன கன்றாவி, இவளை மாதிரி ஆளெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே நம்மளுக்கு தப்பு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இவளெல்லாம் வந்துட்டு பார்ட்டி வச்சோமே பாரு, இவள் ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு சீ ஃபுட் அலர்ஜி, அங்கே ரூருக்கு பிடிக்குன்னு மட்டும்தான் பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வாசி இவளுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியாமல் இவ்வளோ ரொம்ப பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே எழுதுனதுமே ஃபேமிலியை வந்து எப்பயுமே ஒன்றாவே நம்ம அவளை பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே கவலையாயிடுச்சுக்கு. ஸோ அங்கே வந்து இப்போ நம்ம ரூரு வந்து காம்படிஷனில் வின் பண்ணிட்டான்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மா ஹாப்பியாகிட்டு பேசுகிறாங்க. நாளைக்கு பார்ட்டி இருக்குது, நம்ம அங்கே போக போகிறோம், அங்கே போயிட்டு பெரிய லெவலுக்கு நம்ம ரீச் ஆக போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிருக்காங்க. எனக்கு நம்ம ஹீரோயினாக அவங்க அப்பாவுமே வந்திருக்காங்க. அவர் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு யார் வந்துட்டு வின்னர் தெரியுமான்னு சொல்லிட்டு. ஸோ ஷூன்னு சொன்ன உடனே இவோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அது நான் வந்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆக போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு பேசினதும் வாய முடிட்டு பேசாமல் உட்கார மாட்டிங்களா, எதுக்காக இப்போ கத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் சரி பேரை சொல்லட்டும் உட்காரு அப்படின்றத சொன்னால் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வருது சூசியாவு தான் வந்து வின்னன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. அங்கே கார்டு அந்த காசு எல்லாமே கொடுக்குறாங்க, அவார்டு எல்லாமே வாங்கிக்கிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிச்சேக்கா. அங்கே அதை பார்த்துட்டு இந்த ரூருவால் அங்கே தாங்கவே முடியலை, என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே கத்திட்டுருக்காரு. புது சாம்பியன் இவங்க தான் சொன்னதுமே அவங்களால அங்கே நம்பவே முடியலை. உடனே அவள் கோவமாயிட்டு கண்டிப்பாக இது உண்மையாக இருக்க சான்ஸே கிடையாது, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் எப்படி போய் வின் பண்ண முடியும், இவள் கண்டிப்பாக இந்த ஓல்டு மேன் கூட சேர்ந்து அஃபேர் தான் வச்சுட்ருப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது அதை கேட்டுட்டு அவங்க அப்பா கோவமாகி போயிட்டு என்ன மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டதும் ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்போ என்னை வந்து எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்க, உன் மேலே நான் கேஸ் போட முடியும்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் எங்கள் ஃபேமிலிக்கு தெரியாதா, நான் தான் சாங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறவ அப்படின்ற செட்டை பேசுகிறா. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயின் உனக்கு டவுட் இருக்காமா, அப்போ நான் வந்துட்டு என்னோட கட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தா அங்கே சிங்கிங் பண்ணதுமே அவங்க எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது, என்னடா இவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக பாடிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அங்கே அதை பார்த்துட்டு இல்லை பண்ணியிருக்க மாட்டா இவள் ஃப்ராட் அது இதுன்னு பேசினதும் அப்படியா சரி ஓகே நான் இப்போவே வந்து சும்மா வந்து கொஞ்ச நேரத்தில் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன்னான்னு சொன்னதும் நீ எனக்கு தெரியாதா உன்னை பற்றி, நீ இந்த ஆள் கூட ஸ்லிப் பண்ணி தானே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். அவள் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உங்களை மாதிரி வந்துட்டு ஆளுங்களுக்கு இதை பற்றி என்ன தெரிய போகுது, நீங்கள் எப்பயுமே வந்து அசிங்கம் பிடிச்சவங்க தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. இப்போ நீங்கள் வந்துட்டு குடும்பமே பேங்க்ராப்ட் ஆகி ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் சுற்ற போகிறீங்க, இப்போ கேட்கலன்னா பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாங்கையுமே வந்து 3 செகண்ட்ஸில் எழுதி முடித்து அதை அமைச்சு கொடுத்தா அவங்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவ எப்படி
எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக ரைட் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அங்கே வந்து பாராட்டுறாங்க. உடனே ஹீரோயின் அங்கோட சேர்ந்து அங்கே சிங்கிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே உடனே ஒருத்தர் இந்த காப்பிரைட் வந்து எனக்கு கொடுங்க, நான் வந்து மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின் பார்த்தா பெரிய லெவலுக்கு வந்துட்டு ரீச் ஆகிடுச்சேக்கா. இதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிடுச்சிருக்கு. என்னப்பா உங்கள் அடாப்டர் பொண்ணை வந்து ரொம்ப தலையில் தூக்கி வச்சு ஆட்டம் போட்டீங்க. ஸோ இதனால் உங்கள் குடும்பம் வந்து இப்போ பேங்க்ராப்ட் ஆக போகுது. மரியாதையை நீடன் பண்ணிவிட்டு சாரி கேளுங்க அப்படின்ட்டு சொன்னதும், என்னது நீடன் பண்ணிவிட்டு நாங்கள் சாரி கேட்கணுமா, எதுக்காக கேட்கணும், நான் உன்னோட அப்பான்னு சொன்னதும், உனக்கு என் குடும்பத்துக்கு என்ன வந்துட்டு சம்மந்தம் இருக்குது, நீ அவளோட அப்பா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கே பேசிட்டேக்கா. உடனே இந்த ஆள் அடிக்க வந்ததுமே என் பொண்ணு மேலே எப்பரா கை வைப்பன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. இப்போ நீங்கள் பண்ணிட்டுருக்க எல்லாத்தையுமே நான் வந்து பிரேக்கிங் நியூஸ் கொடுத்தேன்னா உங்கள் கம்பெனி கண்டிப்பாக வந்து பேங்க்ராப்ட் ஆகி நீங்கள் நடுத்தருக்கு வந்துடுறீங்க, நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அவங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சொன்னதும், சரி உங்களோட ஆசை பொண்ணு வேணால் வந்து நீடன் பண்ணட்டுமே அப்படின்ற சொன்னதுமே அங்கே குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவளவங்க நீடன் பண்ண வச்சுருக்காங்க. வேறு வழி இல்லாமல் போயிடுதா அவளுக்குமே. அங்கே அவங்களோட முன்னாடி நீடன் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து உன்னை பற்றி பேசினேன் எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்றத சொன்னதும், என்னப்பா பேசிகிட்டு இருக்க, எனக்கு காதை கேட்கலையே அப்படின்றத சொன்னதும், நான் பேசினது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்றத சொன்னதும், பட் நான் உன்னோட மன்னிப்பை வந்துட்டு ஏற்றுக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த நியூஸை வந்து ஹெட் நியூஸ் கொடுக்க சொல்லிடுறா. இந்த வீடியோஸ் எல்லாமே பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணிடுறாங்க. இதனால் வந்து இந்த குடும்பம் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லிட்டு உடனே அங்கே வந்து ஷேர்ஸ் எல்லாமே வந்து டவுனாக ஆரம்பிச்சிருது. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ என்னை இன்டர்வியூ எடுக்கிறதுனா எடுக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றதும் அவங்க எல்லாருமே ஹாப்பியாகிட்டு இன்டர்வியூ எடுத்தா இவளை போய் தள்ளி விட்டு போயிடுறாங்க. அவளுக்கு அடிபட்டு போயிடுது. என்னோட அப்பா உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வளர்த்தப்பாவை தான் கூப்பிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாருமே அங்கே அவளை வந்து புக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இந்த குடும்பத்துக்கு ரொம்ப வைத்தறிச்சலாகிட்டுருக்கு. அப்போ அவங்க பிரதர் உனக்காக நான் வந்து இந்த கார்டு கொடுக்குறேன், நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறான், நீ வின் பண்ணதுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் அதை தூக்கி எறிஞ்சிட்டு இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, என் வாழ்க்கையிலேருந்து போன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே லீ வந்து எவ்வளோ தைரியம் தான் நீ பிரதர்கிட்ட எப்படி பேசுவ, மரியாதையை வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னால், ஓ அப்பா அம்மாவா உங்களுக்குலாம் வந்துட்டு மரியாதையே கிடையாது, மரியாதை இங்கேருந்து போங்கடா அப்படின்ற சைட்டு அவங்க வந்து போகிறா. பிரதர் அவளை சும்மா விடக்கூடாதுன்னு பேசும்போது நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, சிஸ்டர் வந்து மரியாதைலாம் பேசுவியா அப்படின்ற சொன்னதும், பிரதர் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொன்னால், இந்த டைரியை நீ படித்து பாரு உனக்கே புரியும்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நைட்டு போல் அவன் டைரியை படிச்சுட்ருக்கான். இவன் வந்து ஸ்கேட்டிங்கில் வந்து நம்பர் 1 பிளேயராக இருந்திருக்கான். அதில் ப்ராப்ளம் வந்திருக்கு, அது பிரேக் ஆகிருக்கவுமே ஹீரோயின் அதை அங்கே வந்து சரி பண்ணியிருக்கா. பட் அவன் அங்கே வந்து அதை பார்த்துட்டு நீ அப்போ என்னதை வந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடித்து அங்கே அவமானப்படுத்தியிருக்கான். இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு ஃபீல் ஆகிருது. அதுக்கமே இல்லாதப்போ அவனுக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நான் வந்து ரொம்ப ஜில்லான தண்ணியில் குளிச்சுட்டு என் பிரதரை காப்பாற்றுறதுக்காக பிரதர்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு படுத்துச்சு இருந்தேன், ஏன்னா அவனுக்கு சரியாகட்டும்னு. பட் அவன் அரைஞ்சிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது இங்கே வந்து தூங்குறதுக்கு, மரியாதையை வெளியே போ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கான். அவளை தப்பாக வேற அவங்க பேசிட்டு. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணால் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வாங்க வர்றாரு, நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வந்து ஆளுங்க ரெடியாக இருக்காங்கன்னு சொன்னதும், இது ஒன்றும் பெரிய மேட்ரே கிடையாது, நான் சொல்கிறத நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சில ஐடியாஸ் கொடுக்குறா. இது மட்டும் சக்ஸஸ் ஆகுனா பெரிய லெவலுக்கு ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷென்னை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரூருவும் அங்கே அவங்க சிஸ்டருமே வந்திருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஷென் மட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நீ பெரிய லெவலுக்கு ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு ஷென்மே அங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டு அவள் கை கொடுக்க போனால் விலைக்கிட்டு அங்கே நம்ம ஹீரோயினையும் அங்கே வாங்கையும் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பிமா, உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லும் போதே அங்கே அவர் 3 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசினா இவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு ஐயோ யாராச்சும் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னதும், ஐயோ அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் வேறு அப்படின்ற சேர்த்து கன்னத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சி விட்ருக்கா. இப்போ அங்கே வந்து அங்கே பார்த்தா அவள் கண்ணம் எல்லாமே செவந்து போய் கைத்தடமாக இருக்குது. உண்மையிலே அவள் தான் அடித்தாளான்னு சொன்னதும், ஆமாம் பிரதர் அவள் தான் போட்டு அடி பொழந்து விட்டுட்டா அப்படின்றத அவள் சொல்கிறா. இவங்க எல்லோரும் வெளியே பேசிகிட்டு இருந்தா இவள் அதெல்லாமே கேட்டுட்ருக்கா. அவளை சும்மா மட்டும் விடக்கூடாது பிரதர், 3 பில்லியனுக்கு வந்துட்டு அவர் காசு எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு இருக்காரு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சைட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. போகவே முடியல பிரதர் அப்படின்ற சைட்டு.
இப்போ நம்ம அவளை வந்து பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற செட்டு பேசும்போது நீ இப்படிலாம் வந்து கண்டிப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நீ ஃபஸ்ட்டு உன்னோட சிஸ்டரை புரிஞ்சுக்கோ. அவள் வந்து ஏதோ வந்து பின்னாடி தப்பாக இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். என்ன பிரதர் பேசிகிட்டு இருக்கீங்க? புதுசாக என்னமோ நீங்கள் அவளுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவள் பிளான் பண்ணி ரூருவை வந்து எவ்வளோ வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கா சொல்லிட்டுருக்கா. பாங்க நீ வந்து இந்த டைரியை படிச்சு பாரு, அதில் எல்லாமே இருக்குன்னு சொன்னதும் அவள் வந்து பொய்யா எழுதி வச்சிருப்பா. ரூருவுக்கு எதிரான இவ சொல்கிறா. ஒரு விஷயம் எழுதியிருக்கா. என்னன்னு பார்த்தா அவளுக்கு கையில் வந்து கட் ஆயிடுச்சுன்னு வீட்டில் அழுதுருக்கா. பியானோவில் பிளேடை வந்து இவ தான் மாட்டி வச்சு என் கையை கட் பண்ண வச்சுட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவமாயிட்டு, நீ எப்படி சிஸ்டரை இந்த மாதிரி பண்ணுவ, அவள் உன்னை விட நல்ல மியூசிக் பண்ணுறான்ற வாசி நீ இப்படி பண்ணியான்னு சொன்னதும் நான் அப்படிலாம் பண்ணலைன்னு சொல்லிட்டு இவள் அழுதாலுமே யாருமே நம்பவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்து அவளை அங்கே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சொல்கிறதுனே தெரியல. எப்படி வந்துட்டு அப்போ அங்கே ரூருக்கு அடிப்பட்டுச்சு அப்படின்ற செட்டை அவள் கேட்குறா. நீ அடுத்துமே படின்னு செட்டு கொடுத்தா இவள் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் போல். ஸோ அதனால் வந்து அவளை அங்கே மாடலாக்கி இவங்க இருக்கா. சரி நீ ஃபஸ்ட்டு உள்ளே போய் வந்து தள்ளி நில்லுன்னு சொன்னதும் சிஸ்டர் எனக்கு தண்ணினா கொஞ்சம் பயம்னு சொன்னதுமே சொன்னதை மட்டும் பண்ணு அப்படின்றத சொல்லும்போது அவள் இங்கே ஏறி நின்றுட்டுருக்கா. ஸோ இவளுக்கு ஃபோன் வந்ததுமே அவள் பேசிட்டு அவப்பாட்டு போனதும் இந்த பொண்ணு பாவம் அந்த ஸ்லிப்பாகி தண்ணிக்கல் விழுந்து கத்தி அழுதுருக்கா. காப்பாற்றுறதுக்கு கூட யாரும் இல்லாமல். ஸோ வந்து அவள் ரொம்ப பயந்து போயிட்டு நான் அன்றைக்கி மறந்தே போயிட்டேனே, அவள் என்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. நம்ம என்ன பண்ணுறது பிரதர், நம்ம உண்மையிலேயே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், யாருமே அந்த பொண்ணை புரிஞ்சுக்காமல் விட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாச்சும் பேசி நம்ம கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு வரணும். ரூரு வந்து கவலைப்படுவான்றதுக்காகவே நம்ம அவளை வந்துட்டு தள்ளி வச்சுட்டோம். ஸோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இதை நம்ம கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்குள்ளே நான் உன்னை வர விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இவங்க வெளியிட்ட புது வீடியோ பார்த்தா அங்கே வேறு லெவலுக்கு ரீச் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே இங்கே வந்துட்டு காசு எல்லாமே அதிகமாக கிடச்சி அங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பொண்ணாக மாறிடுச்சுக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், பெரிய லெவலுக்கு பில்லியன் கணக்கில் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நியூஸ் எல்லாமே இப்படி தான் வந்து நம்ம ஹீரோயினோடது 10 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஏகப்பட்ட வந்து வருமானமே அவங்க இண்டஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ஜெலஸாகி போயிருது அவங்க அப்பாவுக்கு. இவள் வந்து என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிச்சேக்கா, நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து இல்லாமல் அவள் தனியாக போயிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் அப்பா அம்மா நீங்கள் எப்பயுமே அவளை தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் அவளை புரிஞ்சுக்கவே ட்ரை பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவள் வந்து என்ன நினச்சிட்ருக்கா, அவள் வந்து சரியான ஒரு ஃப்ராடு கண்ட்ரி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த குடும்பத்துக்கு அவளுக்கும் ஆல்ரெடி வந்து எந்த உறவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டா பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததும் எவ்வளோ ஒரு நன்றி கட்டபாவை பாவமேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசினதும் நீங்கள் காம் டவுன் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாமே வந்து சிஸ்டர் எதுக்காக வந்து பண்ணிகிட்ருக்கா, பப்ளிக்கில் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறா, நான்ன்றதை நிரூபிக்கிறதுக்காகவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் உடனே அவங்க அம்மாவுமே அவள் உண்மையிலே வந்து சரியில்லாத பொண்ணு, அவள் என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணான்னு தெரியல, அவள் ஒருவேளை என்ன கரெக்ட் பண்ணியிருப்பா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக எது இருக்காளோ ஆல்ரெடி அவள் அப்படிப்பட்டவன் தானேன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஜீ கோவமாயிட்டு. அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பெற்ற பொண்ணு, நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணவே வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்துவீங்க, உங்களுக்கு அசிங்கமாலையான்னு சொல்லிட்டு கோவம் பண்ணதும் நீங்கள் எப்போ இருந்துடா 2 பேருமே வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உங்கள் எல்லாத்தையும் நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன், அவளுக்காக யாரும் இந்த வீட்டில் பேசக்கூடாது, நான் இதுக்கப்புறம் பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்படுறாரு. அது இல்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, ஒரு ஃபேமிலியில் டாக் இருந்தால் கூட அந்த மரியாதையாச்சும் இருக்கும், அந்த பொண்ணுக்கு இந்த மரியாதை கூட இந்த வீட்டில் இல்லைன்னு நம்ம ஜீ சொன்னதும் கோவமாயிட்டு அவங்க அப்பா அங்கே போட்டு கன்னத்தில் அரைஞ்சிடுறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ வாய்ஸ் ரைஸ் பண்ணி என்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு, அப்பா நீங்கள் காம் டவுன் பண்ணுங்கள் ப்ளீஸ், இந்த டீயை குடிங்கப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்துகிறா. இந்த வீட்டில் என் மேலே என் பொண்ணுக்கு தான் அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே கவலையாயிட்டுருக்கு. அவளுக்காக வந்து நான் அப்ராடு போயிட்டு அப்பா உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு கிஃப்ட்டுன்னு செட்டி எடுத்து அம்மாவும் அப்பாவும் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இவங்க 3 பேருக்குமே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப தப்பாக இருக்கே, அந்த பொண்ணு இருக்கும்போது யாருமே இப்படி பார்த்துக்கலையேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. பிறகு இங்கே இப்படி வந்து 10 பில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிடுச்சுப்பா, நம்ம வேறு லெவலுக்கு பிராண்ட் வந்து முன்னேறி வந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது இப்படி உங்களோட ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அப்பா வந்திருக்காரான்னு சொல்லிட்டு ஆசையாக போனால்
பார்த்தா அவங்க பிரதர் சிஸ்டர் தான் வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் இதுக்காக இங்கே வந்தீங்க, இங்கே கிளம்புங்க அப்படின்றத சொன்னதுமே, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நம்ம தப்பு பண்ணிட்டோம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ வந்து குடும்பத்தை விட்டு அதுக்காக ஒருங்கி வருவியான்னு சொன்னதுமே, நீங்கள் தேவையே கிடையாது, நல்லா உங்களோட ரூருவோட பர்த்டேக்கு நீங்கள் போங்க, அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தா, போன டைம் பர்த்டேக்காக எல்லாருமே வாசலில் வெயிட் பண்ணியிருக்காங்க ரூருவை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக. சேம் டேட்டில் தான் ஹீரோயினுக்கும் பர்த்டே. பட் அவளை பற்றி யாருமே கண்டுக்கவே இல்லை. நம்ம வெளியே போய் செலிப்ரேட் பண்ணலாம், வா அங்கேயே போய் நம்ம ட்ரெஸ் வாங்கி புதுசாகவே மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு போயிருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயின் காருக்குள்ளே ஏற போனால் அவங்க பிரதர், நீ என்ன பண்ணிட்டுருக்க, இந்த கார்லலாம் ஏற முடியாது, வேறு பக்கம் போய் ஏறு அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே அவங்க சிஸ்டரோட காரில் போனால், ஐயோ கன்றாவி பிரதர், இவ வந்து பக்கத்தில் வந்தாலே ஸ்மெல் ரொம்ப பேடாக இருக்குது, கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பொண்ணை வந்துட்டு அப்படியே தெருவில் விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ இவங்க இதெல்லாமே வந்துட்டு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டதுமே, உங்கள் மன்னிப்பெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, யாருக்கு தேவை நீங்கள், இப்போ நான் வந்துட்டு ரொம்ப வசதியாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசம் வருதோ, டாகவாச்சும் ட்ரீட் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு கூட மரியாதை இருந்திருக்கும், எனக்கு அந்த லெவலுக்கு கிடையாது, என்னோட ரியல் ஃபேமிலினா என்னோட அப்பா மட்டும்தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அவங்க அப்பா அங்கே கேக் வாங்கிட்டு வராரு, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா, அப்பா நம்ம வாங்க இன்றைக்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற செட்டு கேட்டால், அங்கே ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இன்றைக்கி அவள் வீட்டுக்கு மட்டும் வரட்டும், நான் அவளை வந்துட்டு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இன்னமே திமுறாவே அவங்க பேரண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து ஜியாவுசி வர முடியல, ஏன்னா அவள் வந்து ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும், பட் அவங்களுக்கு வந்துட்டு பெருசாலாம் தோறல, வந்தால் வந்து பனிஷ்மெண்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. பாங்க சரி ஓகே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லும்போது, அங்கே ஹீரோயின் அவங்க அப்பா வந்து ஹோட்டல் கூட்டிகிட்டு வரா. மேடம் உங்களுக்காக ப்ரைவேட் ரூட்டே ரெடி பண்ணியாச்சு, வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே ஒயின் எல்லாமே கொண்டு வந்து வச்சதும், இது 3000 யுவான் ஆச்சே, இந்த ஒயின் எதுக்காக அப்படின்றத சொன்னதும், நீங்கள் தான் ஷூ ஃபேமிலி, உங்களுக்காக தான் சார் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும், நம்ம ஃபேமிலியை பற்றி இவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாருங்கள் அப்படின்ற செட்டே ஹாப்பியாகிறாங்க. ஒயினெல்லாம் குடிச்சு பார்த்துட்டு வா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது, உள்ளே வந்துட்டு அவங்க என்ட்ரானதுமே அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. சிஸ்டர் நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து சந்தோஷமாகறான். பட் அந்த ஆளை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்காரு, நீ எதுக்காக இந்த ஆளை போய் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து சாப்பாடை தூக்கி அங்கே கீழே இறஞ்சி இதை எடுத்து சாப்பிடுன்னு சொன்னதுமே, மேடம் ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு, நான் இவங்களை இப்போவே வெளியே போக சொல்கிறேன்னு சொன்னதும், இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்கன்னு சொன்னதுமே, சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் அங்கே கூப்பிட்றான் சாப்பிட்றதுக்காக. போயிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே போய் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. நீ இந்தாங்கப்பா இந்த ஒயின் குடிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்தா, எவ்வளோ தைரியம் தான் இந்த ஒயினை நீ தொடுவ, அது ஒருத்தஎன்ன தெரியுமான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. சரி நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு விட்டா குப்புற கடிச்சு கீழே விழுந்து பாட்டில் உடைஞ்சு போயிடுது. ஐயோ என்ன மிஸ்டர் ஷூ நீங்கள் இப்படி போய் வந்துட்டு கீழே போட்டுட்டீங்களே, எல்லாம் உடஞ்சி போச்சு, நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து தூக்குறாங்க. போச்சா அப்பாவே நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், நானாக தள்ளி விட்டேன் அந்தால போய் விழுந்துட்டாரு அப்படின்றத சொல்லும்போது, எங்கள் பேரண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம், நீ எப்படி இங்கே வரலாம், உனக்கு என்னங்க அருகதை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும், ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவ, நீ யார் ஃபஸ்ட்டு, நீ எல்லாம் வந்து தெருவில் சுற்ற வேண்டியவ, இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு நீ எவ்வளோ தூரத்துக்கு அதிகாரம் பண்ணிட்டுருக்க, ரொம்ப நல்ல மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு நீ ஆக்டிங் பண்ணிட்டுருப்பன்னு சொல்லிட்டு பேசினதும், அவங்க அம்மா இவ்வளோ வந்து பார்த்தீங்களா என்னென்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கா, இவ்வளோ வந்துட்டு வெளியே அடித்து தோர்த்துங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. இங்கே உள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு நான் உன்னை கண்டிப்பாக வந்து ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்றத சொன்னதும், அங்கே மேடம் நான் உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன், தப்பான ரூம்குள்ளே வந்துட்டு இங்கே வந்துட்டாங்க இவங்க எல்லாருமே அப்படின்றத சொல்லிட்டு, அப்போ அங்கே அவங்கள பார்த்து அது எல்லாமே மேடம்காக ஏற்பாடு பண்ணது, நீங்கள் தான் தப்பாக வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவர் ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. அங்கே அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன காசு வந்தவுடனே ஆட்டம் போடுறீங்களா அவங்களோட சேர்ந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்பட்டதுமே, அம்மா நீ வந்து அப்போ டோட்டல் குடும்பத்தை ட்ரெஸ்ஸாய் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அப்போ அங்கே ரூ நீ தான்ப்பா அம்மா உடனே ரியலான பொண்ணு, அப்பா வந்து நீ இவளை ஜெயிலில் பிடிச்சி போகிறேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுது. ஸோ இப்போ அங்கே போலீஸ் வந்ததுமே, வந்துட்டிங்களா இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போடுங்கன்னு சொன்னால், இவரை அரெஸ்ட் பண்ண வந்ததுமே என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், ஏன்னா நீங்கள் தான் தப்பான ரூமில் வந்து எக்ஸ்பென்சிவான பொருளெல்லாம் உடைச்சிருக்கீங்க, உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் சொன்னால், அந்த ஆள் எவ்வளோ தைரியம் தான் என்ன அட்டாக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அடித்ததுமே, எவ்வளோ தைரியம் தான் போலீஸ் மேலே கை வைப்பன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போனதுமே அங்கே ரொம்பவே இவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே ஹீரோயின் போயிட்டானா அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறா. அவங்க அம்மா நீ வந்து பெத்தாப்பாவை போலீஸில் பிடிச்சி கொடுப்பியா, ஒன்று மாதிரி பெண்ணை பார்த்து பெத்ததே பாவன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு போனால் அந்த லேடி குப்புற கடிச்சு கீழே விழுந்து கால் அடிப்பட்டு போயிடுது. ஐயோ என்னாச்சு எந்திரிங்கம்மான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா.
இருக்காங்க. சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் நானே காசை பே பண்ணிடுறேன் இந்தான்னு சொல்லிட்டு அவன் கார்டை கொடுக்குறான். நீ தயவு செஞ்சு அப்பா விட சொல்லுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இதை நான் காம்பன்சேஷனாக ஏற்பாடு பண்ணிக்கிறேன் ஏற்றுக்கிறேன். பட் ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு போலீஸ் அடிச்சிருக்காரு, அதை எப்படி அவங்க விடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவனால் எதுவும் பண்ண முடியல, பேசாமல் போயிடுறான். அப்பா இங்கே வாங்க ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கூப்பிடுறா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க அப்பாவுமே அங்கே போய் சாப்பிட்றதுக்காக போகிறாரு. கிட்டத்தட்ட 15 நாள் ஜெயிலில் வச்சு தான் வெளியே விட்ருக்காங்க. ரொம்ப கோவமாகி போயிட்டு ரொம்பவே அந்த ஆள் கத்திச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணமே அவள் தான், அவளால் தான் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு உடனே அப்பா இதுக்கெல்லாம் காரணம் நான் தானேன்னு சொல்லிட்டேங்க. சாரி கேட்டதும் இதுக்கெல்லாம் காரணம் நீ கிடையாதுமா, எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாரு. உனக்காக கம்பெனியில் பேசியிருக்கேன், ஸோ உன்னோட பாட்டை நம்ம ரிலீஸ் பண்ணால் வேறு லெவலுக்கு ரீச் ஆகும்னு சொன்னதும் லக்ஸரி பிராண்டா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு ஹாப்பியாகிறா. ஏன்னா அதில் வந்து ஒர்க் பண்ணுற எல்லாருமே மிகப்பெரிய லெவலுக்கு ஸ்டாராக மாதிரி இருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பெரிய வந்து பார்ட்டியுமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டு பக்கத்தில் போனால் கத்தி வந்துட்டு அந்த ஃப்ரூட்டில் இருக்கிறது இவரோட காலில் விழுந்து கால் குத்துப்பட்டுது. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு பர்சனை கூப்பிட்டு வர்றாங்க. இவரோட கம்பெனி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எல்லாமே பண்ணுறவங்க தான். பட் இப்போ கம்பெனியில் சில ப்ராப்ளம் ஆகி பேங்க்ராப்டால் போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் அவள் கொடுக்குறான். அதை படித்து பார்த்துட்டு அவர் என்ன நடந்துட்டுருக்கு, இது எல்லாமே வந்து என்னை மார்க் பண்ணுறதுக்காகவே நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இது எப்படி என்னால் வந்து நிறைவேற்ற முடியும்னு சொல்லி கேட்டதும் உங்களோட கம்பெனியை அடுத்த லெவலுக்கு என்னால் ரீச் கொடுக்க முடியும், ஜஸ்ட் 3 டேஸில் நான் 100 பில்லியன் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. நீங்கள் இந்த பிளானை வந்து சக்ஸஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கான்ட்ராக்டை கொடுத்தா அதை பார்த்துட்டு அவர் ஹாப்பி ஆகிட்டு நான் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறாரு. ஆனால் நீங்கள் எதுக்காக என்ன வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னதும் ஏன்னா நீங்கள் தான் வந்து தப்பான முறையில் இல்லாமல் கரெக்டாக எல்லாத்தையுமே பண்ணக்கூடியவர் அப்படின்றத அவ சொல்கிறா. எந்த ஹோட்டல்லப்பா என்னோடய ஃபேமிலி வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத செட்டு கேட்டதுமே அங்கே நம்ம இந்த பார்ட்டியுமே ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்கிறா. இவங்க ஃபேமிலியை பார்த்தா வீல் சேரில் அங்கே வந்து கூட்டிகிட்டு வராங்க பேரண்ட்ஸை. பார்த்தியா எவ்வளோ வந்துட்டு ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இவங்களாம் என்னோட ஐடியல் அது இதுன்னு சொல்லிட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு ரீச் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் என்னப்பா டோட்டல் குடும்பம் வந்திருக்கீங்க, என்ன கர்மா உங்களை விடாமல் வந்து துரத்துறா, காலில் வேறு அடிபட்டுருக்கு, என்ன பேங்க்ராப்ட் எதுவும் ஆயிடுச்சா, அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சான்னு கேட்டதும் அது கேட்டுட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு அவங்க அம்மா நீ வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு என் பொண்ணுக்கு வந்து நல்ல நாள், நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும் என்ன உங்களுக்கு விஷயமே எதுவுமே தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. உடனே அவங்க அப்பா அங்கே வந்துட்டு வீடியோஸ் அங்கே ப்ளே பண்ணி விடுறாரு. என்னன்னு பார்த்தா இவ வந்து பண்ண அந்த ஆல்பம் பெரிய லெவலுக்கு ஃப்ளாப் ஆகிருச்சு, பேங்க்ராப்ட் லெவலுக்கு போயிருச்சு. அதை பார்த்துட்டு அவளாலே ஷாக் ஆகிட்டு தாங்க முடியல. என்னோடது வந்து எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அறையிறா. நீ வந்து தப்பான எண்ணெய் வச்சு நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு பார்த்தேன்னா எப்படி தான் இருக்கும், என்ன பெயின் ஃபீல் ஆகுதா அப்படின்றத சேர்த்து கேட்டுட்ருக்கா. என்ன நீ பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. தோற்று போயிட்டீங்க, அப்போ மூஞ்சில் வந்து மண்ணை பூசிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னதுமே அங்கே அதை பார்த்துட்டு அவங்க அம்மா உங்கள் அப்பாவை போய் இப்படி அசிங்கப்படுத்துவியா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே நம்ம ஹீரோயினோட வளர்த்தப்பா வந்துடுறாரு. நீங்கள்லாம் என் பொண்ணுக்கு பண்ணதுக்கு உங்களெல்லாம் இது பண்ணுறதே ரொம்ப கம்மி அப்படின்ற சொல்லிட்டு நான் உனக்காக சப்போர்ட் பண்ணுறேமான்னு சொல்கிறாரு. அப்பா சரி வாங்க நம்ம போய் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே போகிறாங்க. எல்லாருமே அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட சேர்ந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா 3 டேஸ் டைம் கொடுத்தான், பட் 1 டேல வந்து அது எல்லாம் கிடச்சிருது. அங்கே எல்லாருமே சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே கோவமாயிட்டு குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு இப்போ நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, உன் சிஸ்டர் சாக போகிறேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அங்கே அந்த டேபிளை வந்து உடச்சி தள்ள போனால் அவங்க அப்பா அங்கே கோவமாயிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடுறியான்னு சொல்லிட்டு சண்டை வந்துடுது. எவ்வளோ தைரியம் தான் ஒரு கண்ட்ரி சைட்லேருந்து வந்தவை நீ என்ன பார்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு பேசான். அங்கே அவள் வந்து அப்படியே கையை கட் பண்ணிட்டு வந்து சாகுற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. அவங்க அம்மா அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த கம்பெனி எல்லாத்தையும் நீ அவட்டே கொடுத்துரு, உன் சிஸ்டர் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு பாரு என்ன பண்ணிட்டா அப்படின்றத சொன்னதும் அப்படியா சாகணும்னா சாகட்டும்னு சொல்லும்போது அவங்க அப்பா கோவமாயிட்டு கன்னத்தில் அடிக்க வந்ததுமே நானுமே இத்தனை நாளாக உன்னோட சீக்கிரட்டை நான் வெளியே வந்து கொண்டு வந்தான் நினச்சேன், பட் ஆனால் நீ வந்து சும்மா இருக்க மாட்டா போலையேன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் சரிப்பா உனக்கு ஒரு ஊருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவள் என்னோட அடாப்டட் பொண்ணு அப்படின்றத சொன்னதும் ஓ அவ்வளோதான் நான் உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்க உறவு அப்படின்றத சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கா, புதுசாக ஏதாச்சும் கட்டுக்கதை கட்டுறியா என்னை பற்றின்னு சொன்னதும் நான் ஏன்ப்பா கட்டுக்கதை கட்ட போகிறேன் அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே அவள் ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு அப்பாவுக்கு அப்படிலாம் எந்த உறவும் இல்லை அப்படின்றத சொல்கிறா.
கேட்டா, யாரும்மா சொன்னது தங்கம், அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து, ரொம்ப நாள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் மேலே உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை அப்படின்றத சொன்னதும், நீ என்ன புதுசாக வந்து குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அடிக்க போனால், வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே அவள் சொல்கிறா, உங்கள் ஹஸ்பண்டோட லட்சணத்தை பற்றி உங்களுக்கு தெரிய வேணாமா, இந்த ரூரு வேறு யாரும் கிடையாது, உங்கள் ஹஸ்பண்டோட மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்த பொண்ணு தான், அவரோட பயாலஜிக்கல் பொண்ணு தான், அதனால தான் அவருக்கு அவ்வளோ தூரத்துக்கு அந்த பொண்ணு மேலே பாசம் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, அப்படின்னா நீ எனக்கு துரோகம் பண்ணியா அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அங்கே எனக்கு அதெல்லாம் வந்துட்டு உண்மையே கிடையாது, இவள் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கிழிச்சங்க போட்டுட்ருக்காரு. என்ன இங்கே டாக்டர் இருக்காருப்பா, நம்ம டெஸ்ட் பார்த்துடலாமான்னு சொன்னதுமே, அப்போ அங்கே அவர் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நீங்கள் எதுக்காகப்பா பயப்படுறீங்க, பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பசங்க எல்லாருமே கேட்டா, அதெல்லாமே கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது, ஒத்துக்கிறேன், ஆமாம் ரூரு எனக்கு பிறந்த பொண்ணு தான், அவள் என்னோட பயாலஜிக்கல் பொண்ணு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அட படுபாவி, இத்தனை நாளாக நீ அப்படின்னா என்னை நம்ப வச்சு ஏமாத்தினியாடான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா இந்த ஆளோட செக்ரட்டரியோட சேர்ந்து இந்த ஆளுக்கு அஃபேர் இருந்திருக்கு, அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான், அவங்க இவ்வளோ பெர்த்து கொடுக்கும் போதே இறந்து போயிருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்க தலையே சுற்றி போயிடுது. வந்து ஏமாற்றி என்னை இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வளர்க்க வச்சிருக்கியா, என்ன மாதிரி ஜென்மண்டான்னு சொன்னதும், அப்போ அங்கே அவர் நான் வந்து அப்படியே இறந்து போயிடலான்னு தான் நினச்சேன், அவள் இல்லாத வாழ்க்கை வேணான்னு, பட் ஆனால் ரூரு மூஞ்ச பார்த்துட்டு என்னால் வந்து சாக முடியல, அதனால தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், நம்மளுக்குமே பிள்ளைங்க இருந்துச்சுல காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே பெரிய ட்ராமா பண்ணதுமே, அப்போ இத்தனை நாளாக என்னோட பொண்ணை என்கிட்ட வந்து பிரிச்சுட்டு உன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வளர்த்தியாடா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. அப்போங்க ஹீரோயினை பார்த்து, இப்போ இதெல்லாம் வெளியே கொண்டு வந்து நீ என்ன சாதிச்சிட்ட, நீ என் குடும்பத்துலேருந்து என்னை பிரிக்க பார்க்குறியா, நான் உன்னை இன்னமே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உன்னை கொலை பண்ண விட மாட்டேன்னு சொன்னதும் கன்னத்தில் அரைஞ்சிட்டு, பெத்த பொண்ணை வந்து உனக்கு பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ அங்கே வேணுக்குனே தான் என் பொண்ணை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சியா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. அவர் இவ தான் இப்போ குடும்பத்தில் இருக்க சந்தோஷத்துக்கு எடுத்தா, நான் எப்படி வந்துட்டு இவ்வளோ நான் சும்மா விட முடியும்னு சொன்னதும், பெத்த பொண்ணை பிரிச்சியேடா, அப்போ என்ன இதுக்கெல்லாம் அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அவங்க கோவப்படுறாங்க. நம்ப வச்சு என்ன கழுத்துறுத்துட்டேன்னு சொல்லிட்டு மிஸ்ட்ரஸ் வச்சுட்டு இத்தனை நாளாக ஏமாத்திட்டு நல்ல மாதிரி நடிச்சிருக்கேடான்னு சொன்னதுமே, அவங்க எல்லாருக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ரூரு வந்து எப்பயுமே தான் மேலே தான் அட்டென்ஷன் இருக்கணுன்றதுக்காக போய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்தா, இந்த ஆளுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, அவள் வந்து பண்ணுற தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் தீயை வச்சு வீட்டில் கொளுத்தி விட்டு அவர் அழிச்சிட்டாள் அப்படின்ற விஷயத்தையுமே அவள் சொன்னதுமே, அதை கேட்டுட்டு குடும்பத்துக்கே எங்க ஷாக் ஆயிட்டு இருக்கு. இவ வந்து எதுக்காக இவ கவர் பண்ணிட்டு இருக்கா, இவ உடம்புல தழும்பு இருக்கு, வெளியே வந்துட்டு தெரியக்கூடாதுன்றதுக்காக தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும், அவங்க பிரதர்ஸ் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, அவள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் உண்மையா, அவள் தான் காப்பாத்தினாலான்னு சொல்லும் போது வேமா ஹீரோயின் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறா. பார்த்தா அவள் உடம்புல எந்த ஒரு தழுவுமே இல்லை. இப்போ எப்படி வந்துட்டு இதெல்லாம் மறைஞ்சிச்சின்னு சொன்னதும், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் பிரதர் அப்படின்றத சொன்னதுமே, நீ என்ன பேசிட்டு இருக்க, ஆல்ரெடி எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் கூட சேர்ந்து இருந்தேன், 2 இன்ச்சுரியை வந்து எப்படி சர்ஜரி பண்ணாலும் தழும்பு மாறாதுன்னு சொன்னாங்க, எப்படி எப்படி மறைஞ்சிச்சு அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா தானேப்பா அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா இந்த குடும்பத்தை காப்பாற்றினது இவ தானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. ஃபைனலாக எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சு போச்சா, நான் உன்னை அப்போவே கொலை பண்ணியிருக்கணும், இந்த சூ ஃபேமிலி என்னோட பொண்ணா ஏற்றிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அவ்வளோ தூரத்துக்கு கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, பெத்த அப்பா இவ்வளோ தூரத்துக்கு இந்த குடும்பமே சேர்ந்து என்ன அவுட் சைடர் மாதிரியும் ஒரு அவுட் சைடரை சொந்த பொண்ணு மாதிரியுமே பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவாயிட்டு பேசிட்டு இருக்கா. அங்கே அவன் பிரதர் சிஸ்டர்னு சொல்லிட்டு பேச வந்தா, வாயை மூடுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு, இப்போ தெரிஞ்சுக்கிறச்சா இந்த ஆளோட லட்சணம், நீ இப்போயாச்சும் ரிக்ரெட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்து கேட்டதும், நான் ஏன் ரிக்ரெட் பண்ணுறேன், நான் எப்பயுமே பண்ண மாட்டேன், ஏன்னா உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு பிடிக்காது, பிறந்ததுலேருந்தே நான் உன்னை கொல்லன்னு தான் ஆசைப்பட்டேன், அப்படின்னா தான் என்னோட ஆசை பொண்ணு ரூருவை வீட்டுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்தி எடுத்தாங்க. அவளை அங்கே குத்த போனதும் வேமா அவங்க அப்பா அங்கே பிடிச்சி காப்பாற்றினா, அது தவறுதலாக போய் அங்கே ரூரு மேலே குத்துப்பட்டுருது. அதை பார்த்துட்டு அந்த ஆள் ஐயோ என் பொண்ணுன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காரு. அவங்க பிரதர் அங்கே செக் பண்ணிட்டு, ஐயோ நம்ம ரூரு வந்து மூச்சு விட முடியாமல் இருக்காளே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது.
அப்போ அங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ப்ளீஸ் யாராச்சும் காப்பாற்றுங்க, என் பொண்ணை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அழுதுட்டு இருக்கும்போது அப்பாங்க உன்னை நீ பண்ண பாவத்துக்கு உன்னை நான் இன்றைக்கே வந்து ஜெயிலில் பிடிச்சி போடுறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வளர்த்தப்பாங்க வந்து பிடிச்சி இழுத்துட்டு போனதும் இவங்க அம்மாங்க சாரி கேட்குறாங்க. அப்படியா உங்களை மன்னிக்கணுமா, உடஞ்ச கண்ணாடி திரும்ப ஒட்டுமா அப்படின்றத சொன்னதும் அம்மா வந்துட்டு எப்போ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ்மா அப்படின்றத சொன்னதும் அப்படியா சரி போய் வந்து ஃபஸ்ட்டு சாவுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சேர்த்து திரும்புவாங்க, நான் மன்னிக்கிறேன்னு சொன்னதுமே நீ எதுக்காக இப்போ கோவத்தில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் அப்படின்றத சொன்னதும் எப்பயுமே என்னோட அம்மாவும் கிடையாது உங்களோட பிள்ளையும் நான் கிடையாது, பெத்துட்டா மட்டும் பிள்ளை ஆகுமா, பெத்தது தான் நீங்கள், என்னை 20 வருஷமாக வளர்த்தது எல்லாமே என்னோட அப்பா தான், அவர் மட்டும்தான் எனக்கு குடும்பம், நீங்கள் யாருமே என்னோட குடும்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுறாங்க. அப்போ அங்கே ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே அப்போ அவங்க அம்மாட்ட அம்மா நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் வந்து தனியாகவே பிடிச்ச மாதிரி வாழட்டும் அப்படின்றத அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே அந்த ரூரு பண்ண தப்புக்கு கடைசியில் அவள் செத்து போயிட்டா, அவங்க பண்ண பாவத்துக்கு அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இந்த டோட்டல் குடும்பமே வந்து ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அசிங்கப்படுத்திகிட்டே இருந்ததுக்கு அவங்களுக்குமே கடைசியில் பொண்ணே இல்லைன்ற லெவலுக்கு முடிவாயிருது. நம்ம ஹீரோயின் எதுக்காக ரீபான் ஆகி வந்தாலோ அதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.